நம்ம ஒரு சோலார் பவர் பிளான்ட் போடுறோம்னா, இந்த சோலார் பேனல்ன்றது வந்து ஒரு முக்கியமான பார்ட். அதுதான் இந்த சோலார் பவர் பிளான்ட்லயே கிட்டத்தட்ட 50, 60% காஸ்ட்ட கவர் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சோலார் பேனல இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோமா, இம்போர்ட் பண்ணுறோமா, அந்த சோலார் பேனல் எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி அந்த பேனல் வந்து சூரிய சக்தி வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி பவரை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உண்டு. இப்போ நார்மலாக ஒரு சோலார் பேனல் நம்ம வந்து உருவாக்குறதுக்கு அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஒரு பேனலை நம்ம வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், இல்லை வேறு ஒரு நாட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணால் கூட ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த சோலார் பேனல் பண்ணுறப்ப 4 ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்குது. அது வந்து இன்காட்டு, வேஃபரு, சோலார் செல்ஸு, மாடியூல்ஸு, அப்புறம் தான் இது பவர் பிளான்ட்டாக நம்ம கண்ணுக்கு பார்க்குறது எல்லாமே பவர் பிளான்ட் சொல்லுவோம். ஸோ இந்த 4 ஸ்டேஜஸ் வந்து ப்ரொடக்ஷன் கொண்டு வரும். சிலிக்காக தான் நம்மளுக்கு சோலார் பேனலோட ரா மெட்டீரியல். ஆக்சுவலி அந்த சிலிக்கா பவுடர் வந்து ப்ராசஸிங் பண்ணுறது மூலமாக நம்ம இன்காட்டுங்கிற ஒரு அதாவது பிகர் சைஸ் வால்யூமில் நம்ம இது பண்ணுறோம், கட் பீசஸ் மாதிரி இது பண்ணுறோம். ஸோ அதை வந்து இன்காட்டு நம்ம சொல்கிறோம். அந்த இன்காட் தான் வந்து பேசிக் எலமெண்ட் இல்லையா. அடுத்த ரெண்டாவதாக பார்த்தோம்னா அந்த இன்காட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணுறாங்க. சின்ன ஸ்லைஸாக பண்ணும்போது அது வந்து வேஃபர்ஸ் அப்படின்ற ரெண்டாவது ஸ்டேஜ் வருது. அதாவது இப்போ நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு மணலை எடுத்து கட்டியாக்கி அந்த கட்டியை ஸ்லைஸ் பண்ணி பேனல் ஆக்குறோம். இதுதான் அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு. இப்போ இன்காட்டை நேச்சுரலி வந்து சார் சொன்னபடி சிலிக்காலேருந்து வரப்போகுது. அடுத்து அந்த இன்காட் வந்ததுக்கப்புறம் அதை ஸ்லைஸ் பண்ணுறாங்க. அது வந்து வேஃபர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்காட்லேருந்து வேஃபர் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அந்த வேஃபரில் வந்து நம்ம ப்ராசஸிங் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த சோலார் செல்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம். அந்த சோலார் செல்ஸை ஒரு பேனலுக்கு இதுக்குள்ளே எவ்வளோ அசம்பிள் பண்ணுறதுங்க பொறுத்து தான் அதுதான் சோலார் மாடியூல் நம்ம சொல்கிறோம், இல்லை சோலார் பேனல் நம்ம சொல்லிக்கிறோம். ஆமாம். ஸோ மல்டிபிள் நம்பர் ஆஃப் செல்ஸை கனெக்ட் பண்ணுறது மூலமாக தான் ஒரு சோலார் பேனல் வந்து நம்ம உருவாக்குறோம். கரெக்ட். ஸோ அப்போ அந்த சோலார் செல்லுன்றது கிட்டத்தட்ட நம்ம உள்ளங்கை சைஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 130 mmலேருந்து 170 mm சைஸில் தான் ஒரு செல்லுன்றது இருக்கும். இந்த செல்ஸ்லேயே வந்து நிறைய இருக்குது. ஃபுல் செல்ஸ் இருக்குது, கட் செல்ஸ் இருக்குது, ஹாஃப் கட் செல்ஸு, இந்த மாதிரி வந்து நிறையா அந்த செல்லை வந்து சின்ன வேஃபர்ஸ் வந்து சால்டரிங் பண்ணுறது மூலமாக செல்லாக மாற்றுறாங்க. செல்லாக மாற்றினதுக்கப்புறம் அந்த செல்லை எடுத்து கட் பண்ணி அதை அசம்பிள் பண்ணுறாங்க. அந்த அசம்பிள் பண்ணி கொண்டு வரது தான் வந்து இன்றைக்கி சொல்லக்கூடிய சோலார் மாடியூல்னு சொல்கிறோம்.